ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு 5:12 சொல்லப்பட்டிருக்குது. விசேஷமாக அப்படின்னு ஒரு அதிகாரம் உள்ள வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் வானத்து மேலே பூமி மேலே அநேகர் இங்கே சத்தியம் பண்ணுவதை பார்க்குறோம் இல்லையா? சத்தியம் பண்ணுறேன், நான் உத்தமி, நான் எல்லா காரியத்திலும் நான் உண்மையாக இருக்கிறேன், என்னை தவிர யாரும் கிடையாது, அப்படி இப்படி சில பேர் பல விதமான காரியத்தில் சில பேர் குழந்தைங்களை தரையில் போட்டு குழந்தையை தாண்டது அப்படியெல்லாம் பழைய சத்தியம்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையும் நீ எடுத்துக்கொள்ளாது, எந்த சத்தியமும் பண்ணாத, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என் மேலே உன்னால் சத்தியம் பண்ணுற அளவுக்கு நீ தகுதி உள்ளவனா? உன்னால் எல்லாம் முடியுமா? நீ உண்மை உள்ளவனா இருக்கிறியா? உண்மை உள்ளவனா இருந்தால் கூட என் மேலே நீ உனக்கு சத்தியம் அடிக்க என்ன அதிகாரம் இருக்குது என்று ஆண்டவர் கேட்கிறார். அதே மேலே ஆக்கினிக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு உன்னை ஆண்டவர் உண்மையிலேயே நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் அவர் மேலே நீ நியாயம் தீர்க்கிற மாதிரி சத்தியம் அடிக்கிறேன்னா அது தேவனை விட்டு வைப்பாரா? அதனால தான் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு, அக்னியில் உன்னை போடாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்ல கடவுள் என்று யாக்கோபு 5:12 ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையின் கருத்தே நம்மளை நீதிமான்களாக மாற்றிக்கொண்டு நாம் எல்லாமே செய்கிறதெல்லாம் சரி என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் அந்த சத்தியம் பண்ணாதே. சத்தியம் என்பது விசேஷமானது. சத்தியம் என்பது மேலான வார்த்தை. இப்போ எல்லாருடைய வாயிலையும் பார்த்தீங்கன்னா அநேக சத்தியம். நான் சத்தியமாக செய்யலை, நான் சத்தியமாக இதெல்லாம் பண்ணவே இல்லை, நான் சத்தியமான்றதை நாம் பார்க்குறோம். உலகமெங்கும் இருக்கிறது அந்த சத்தியம். ஆனால் வழி சொல்லுகிறார் ஆண்டவர், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். வானத்தின் மேலேயும் சரி பூமியின் மேலேயும் சரி நீ சத்தியம் பண்ண வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், மிஞ்சினது தீமையினால் விளைந்திருக்கும் ஆண்டவர் சொல்கிறார். என்ன பார்த்தோம், என்ன செஞ்சோம், எது செஞ்சோம் அப்படின்னு உண்மையை சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். என் பிள்ளை சொல்றது உண்மைதான், அதனால கஷ்டங்கள் வரும், பிரச்சனை வரும், அவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாம் ஆண்டவரத்தில் வேண்டும் போது அந்த உண்மையை பேச தேவன் நம்மளுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.